இதனால தான் நான் பாண்டியன் ஸ்டோர்ஸை விட்டு வந்தேன். என்கிட்ட சொன்ன கதை வேற, ஆனா எடுக்கிற கதை வேற அப்படின்னு சொல்லிட்டு சாய் காயத்ரி இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பத்தி பேசுறோமோ இல்லையோங்க, அதுல இருக்க ஆர்டிஸ்ட் பத்தி நம்ம பேசாம இருந்ததே இல்லை. இப்போ ரீசெண்ட் டேஸாவே சாய் காயத்ரி பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து குவிட் பண்றாங்க அப்படின்னு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. ஆனா எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமலே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ சாய் காயத்ரியே அவங்களோட அபிஷியல் பேஜ்ல கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க, நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இனி இல்ல, நான் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்குள்ள வந்தப்போ நிறையவே அகெயின்ஸ்டா பண்ணாங்க. ஏன்னா விஜய் தீபிகா சூப்பரா அந்த ரோல்ல பண்ணியிருந்தாங்க, ஏன் அந்த கேரக்டர் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே எல்லாருமே எனக்கு பாசிட்டிவா கமெண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா என்னோட ரோல் அப்படி இருந்தது. என்கிட்ட சொல்றப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ரோல் இப்படிதான் இருக்கும், இதை தான் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் பிராங்கா சொல்லணும்னா 2K கிட்ஸ் பண்ற ரோல் அது. கொஞ்சம் வில்லத்தனமும் இருக்கும், நெகட்டிவ் ஷேடும் இருக்கும். என்னால அது பண்ண முடியல, ஏன்னா எனக்கு அது வராது. இதுக்கு முன்னாடி நான் பண்ண சீரியல் சரவணா மீனாட்சியில கூட நான் பாசிட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்கேன். இதுலயும் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இனிமே வர எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடா ஃபீல் பண்றேன். ஸோ நான் டைரக்டர் கிட்ட அப்ரோச் பண்ணேன், சார் என்னால கண்டினியூ பண்ண முடியல, பிகாஸ் கேரக்டர் நெகட்டிவா இருக்கு, ஸோ நான் குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவரும் சரின்னு தான் சொன்னாரு. சில பேர் ப்ரொடக்ஷன் கூட ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. என்னைய அவ்வளோ ரெஸ்பெக்டா பாத்துக்குவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ அப்படிதான் எனக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. சோஷியல் மீடியால வரது எல்லாமே ஃபேக் நியூஸ், வியூஸ்க்காக பண்றாங்க. எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லைங்க. நான் எல்லாமே ப்ராப்பரா சொல்லிட்டு முடிச்சுட்டு தாங்க வந்தேன். அதனாலதான் லாஸ்டா ஒரு டைம் பாண்டியன் ஸ்டோர் செட்டுக்கு கூட போயிட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா அங்க இருக்க எல்லாருமே எனக்கு ஃபேமிலி மாதிரி. எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்லையும் கலந்துப்பாங்க. எனக்கு தான் அங்க இருந்து வரதுக்கு மனசே வரல. ஆனா வேற ஆப்ஷன் இல்லைல்ல, என்னால நெகட்டிவ் ரோல் பண்ண முடியல. ஏன்னா மக்கள் சில பேருக்கு பிடிக்கும், ஆனா பல பேருக்கு இவ பாரு எப்படி நடிக்கிறா, குடும்பத்தை பிரிக்கிறா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரோல் எல்லாம் என்னால பண்ணவே முடியாது. நான் எல்லாரோடைய குடும்பத்திலையும் இருக்க ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு நெகட்டிவ் ஷேட் பண்ண விருப்பம் இல்லை. ஒரு ஆர்டிஸ்டா நான் எல்லா ரோலும் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாய் காயத்ரி அவங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ரோல்ல பழையபடி விஜய் தீபிகாவே பண்ண வராங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்ட ஃபேன்ஸ் சூப்பர், இனிமே அந்த சீரியலை கண்ணன் தீபிகாவுக்காகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டிஆர்பில டாப்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நாங்களே சொல்றோம். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்.